So we saw this. We saw this. Art gunaha avaranat achi pare purva parayo guna adesha syat. Like upa plus indraha upendraha. Ganga plus udakam gangodakam we saw. So that is guna sandhi. I think we finished. Then we came to urandraparaha. உபதேச அத்தனுநாசிக்க இத்து நம்ம பண்ண வேண்டாம், நம்ம நிறைய பண்ணியாச்சு. அது இப்ப உரன்ற பிறகால உஹு அன் ர பரஹ. அப்போ ரு இதி த்ரிம்ஷத் சங்கே யுக்தம் தத் ஸ்தானே யஹ அன் சஹ ரபரஹ சன்னேவ பிரவர்த்ததே. அப்போ எப்படி திரிம்ஷத்தை நம்ம முதலே சஞ்ஞா சூத்திரம் படிக்கும் பொழுதே நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ரு லு இதி சாவரணியம் வாச்சியம் அப்படின்னு ஒரு வார்த்திகம் இருக்கு. லுக்காராக்கு தீர்க்கம் கிடையாது. லுக்காராக்கு புளுத்த அண்ட் ஹ்ரஸ்வ தான் 12. ரிக்காராக்கு ருக்கு வந்து ஹ்ரஸ்வ தீர்க்க புளுத்த அஷ்டாதச இருக்கு, 18 இருக்கு. சோ அது 18, இது 12, 30. சோ ருலு சாவரணியம் இத்தி சாவரணியம் இத்தி வாச்சியம். அப்போ ரெண்டுமே ஒண்ணு சவரணமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இங்க வந்து உஹு அண் அப்படின்னு சொல்ற. அப்போ உரண் உரண் அப்படின்னா உஹு அண். அண்ணுங்கிறதுல என்ன இருக்கு? அ இ உ இந்த 3 தான் இருக்கு. அண் உரண் ர பரஹ. அப்ப ர அப்படிங்கிறதுக்கு பரஹ. ஓகே, I will just write and show you that. Okay. ஒயிட் போர்டு என்னமோ சின்னவா வருது இல்ல? Sometimes it happens. This whiteboard becomes small. I don't know why. Okay. சரியா வந்ததே மாத்தா, கரெக்டா வந்தது. ஃபுல்லா வந்ததா? வந்தது. எனக்கு வந்தது, எனக்கு வந்தது. இல்ல ஹாஃப் தான் வந்தது. ஓகே, நான் வந்து okay. Okay, this is full. Can you see? Yes, Mata. Yes, yes, Mata. So, இது what the sutram says, uran raparaha. இப்ப நம்ம என்ன சொன்னோம்? உஹு ந அன் ர பரஹ ர பரஹ இப்படி எடுத்துப்போம். இப்படி எடுத்து இப்போ உஹுங்கிறது ஷஷ்டி. எதோடு ஷஷ்டி? அதைத்தான் அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம். ரிக்காரத்தோடு ஷஷ்டி. ரிக்காரத்தோடு ஷஷ்டி. எப்படி நம்ம நீங்க கேட்கலாம் எப்படி அப்படின்னுட்டு. சோ இப்ப நம்ம வந்து ரு பித்ரு. இப்ப பித்ரு சப்தம். ஓகே, இப்ப பித்ரு சப்தத்துக்கு நம்மளோட பஞ்சமி அண்ட் ஷஷ்டி என்ன வருது? பித்துஹு வருது இல்ல? மாத்துஹு பித்துஹு. Everybody remembers that?
பிதா பித்தரோ பித்தரோ ஆமா மாத்தா, ஆமா மாத்தா. ஞாபகம் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, பித்துகு மாத்துகு. பித்துகு. சோ அததான் உஹு இஸ் த ஷஷ்டி ஏகவச்சனம் ஆஃப் ரிகாரா. இப்ப அண்ணு நம்மளுக்கு தெரியும், ஆ இ உ ஐ உன்னு. இப்ப இந்த ரா, இப்ப இந்த ராங்கிறத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, இப்போ நம்ம லன்னு லன்னு சூத்திரம் நம்ம எடுத்துட்டோம்னா, இப்ப லன்னு ஹயவரட் மாயேஸ்வர சூத்திராணியில ஹயவரட். இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ர ரேபா. இங்க வந்து டகாரா வில் கோ அவே, நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் த இத்சங்யா தேர் இந்த சூத்ராணி. தென் லு பிளஸ் ஆ இப்படி இருக்கு. நம்ம வந்து முதல்ல என்ன சொன்னோம், ஹயவரட் லன் உச்சாரணார்த்தம் இதி மாஹேஸ்வராணி சூத்ராணி அனாதி சஞ்ஞார்த்தானி. கரெக்டா? அப்படின்னு சொல்லிட்டு அகார உச்சாரண ஹகாராதிஷு, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹகாராதிஷு அகாரஹ உச்சாரணார்த்தம் லன் மத்தியே து இத் சஞ்ஞகஹ. லன் இந்த இடத்துல, சோ இத் சஞ்ஞகஹ, சோ இட் இஸ் இத்து. சோ இந்த இடத்துல இது இத்து ஆயிடுறது. சோ இது வந்து என்னன்னா, இது வந்து அச்சனுநாசிகா. சோ அவர் என்ன பண்ணிட்டார், ரேபா பிளஸ் அச்சனுநாசிகானால, அந்த அச்சனுநாசிகா இத்தானத்தினால ராங்கிறத கொண்டு வந்துட்டார். இப்ப ராங்கிறது ஒரு பிரத்யாகாரமா கொண்டு வந்துட்டார். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ பிரத்யாகாரம். ஆதியிலேருந்து அந்தம் வரைக்கும் அந்த இத்து லெட்டரோட சேர்ந்து மத்திய கானானாம் நடுவுல இருக்கிறதையும் சேர்த்துதான் ஒரு பிரத்யாகாரம். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இப்ப நம்ம ஐ உன் அப்படின்னா எது, அப்போ அ இ உ அந்த இன்னு மட்டும்தான் நம்ம எடுத்துருவோம், இத் லெட்டரா போயிடும். சோ அ இ உ இந்த மூணுமே வந்து அந்த பிரத்யாகாரத்துல இருக்கிற லெட்டர்ஸ், அன் பிரத்யாகாரத்துல. அப்போ பிரத்யாகாரம்னா என்னது, ஆதி ஆதிரேத்திய சகேதா மத்திய கானானாம் அப்படின்னு வரும் சூத்திரத்துல. ஓகே, சோ ஆதிரந்திய சகிதா மத்திய கானானாம், அது நடுவுல இருக்கிறதும். இப்ப ஆதியில இங்க என்ன இருக்கு, ரே எடுத்துக்கிறோம், ரேப்பா எடுத்துக்கிறோம். அடுத்தது நடுவுல ல இருக்கு, இங்க ஆ இருக்கு. ஆ வந்து இது உபதேசம் அச்சனுநாசிக்க, இது அனுநாசிக்க அச்சா இருக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு இத்தாயிடுறது. அதனால ரேங்கிற பிரத்யாகாரம். இப்ப ரேங்கிற பிரத்யாகாரத்துல எந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு, ரேப்பாவும் இருக்கு, லகாராவும் இருக்கு. இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஐ திங்க் ஐ மேட் இட் கிளியர் டுடே. புரியுறதாமா? யாருக்காவது டவுட் இருந்தா இப்பவே கேளுங்க. இன்னும் ஒரு வாட்டி சொல்றேன். சொல்றேன். அதாவது இப்ப நம்மளுக்கு மாயேஸ்வர சூத்ராணியில எப்படி வருது, ஹயவரட் லன். இப்ப ஹயவரட்ல என்னெல்லாம் லெட்டர்ஸ் இருக்கு, ஹயவர. லன்னுல என்ன இருக்கு, ல மட்டும்தான். ஏன்னா நக்காரா இஸ் இட் லெட்டர். we know that மாயேஸ்வர சூத்ராளியில கடைசியில இருக்கிற கான்சனன்ட் எதெல்லாம் வந்து ஹலந்தத்தோட இருக்கோ அதெல்லாம் இத்துன்னு நமக்கு தெரியும், ஆல்ரெடி we know. சோ இந்த இடத்துல ரேங்கிற பிரத்யாகாரத்தை பாணினி உருவாக்குறார். ரேங்கிற பிரத்யாகாரம் கிடையாது. ஆனா ரேஃபாவையும் அந்த லன்னுல இருக்கிற அண்ணு அச்சனுநாசிக்க அண்ணு லாங்கிறது எப்படி வரும், லகாரா பிளஸ் அச்சனுநாசிக்க அண்ணு அனுநாசிக்க அண்ணு. நம்ம அனுநாசிக்கா அனனுநாசிக்கா படிச்சிருக்கோம் இல்லையா? சந்திரபிந்து இருந்ததுன்னா அனுநாசிகா, சந்திரபிந்து இல்லைன்னா அனனுநாசிகா. கரெக்டா? இது ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? இப்போ உபதேச அச்சனுநாசிக்க இத்து. அப்போ அச்சு அனுநாசிக்கமா இருக்கிறது இத்தாயிடும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப அந்த அனுநாசிக்கம் போயிடுறது. சோ இங்க வந்து ரேபா எல்
அப்படின்னு கொண்டு வந்துட்டார். சோ ரேங்கிற பிரத்யாகாரம். ஓகே, இப்ப இந்த ரேங்கிற பிரத்யாகாரத்துல என்ன இருக்கு? ரேப்பா லக்காரா அந்த ஆவை விட்டுருவோம். இது ரெண்டும் ரேங்கிற பிரத்யாகாரத்துல அந்த அது இத்தாயிடனாலும் ரேப்பாவும் லக்காராவும் இருக்கு. இப்ப நம்ம உரன்ற பரக, அதுதான் ரே பரக. பரகனா என்ன? பின்னாடி. ஓகே, பின்னாடி ரா இருந்ததுன்னா ரா பரக உஹு அண். ஓகே, அப்போ உஹு அண் ர பரக, தட் இஸ் த சூத்திரம். அப்போ உரன் ரப்பரக. அப்ப என்ன ஆயிடுறது? இப்போ மகா பிளஸ் ரிஷி, மகா பிளஸ் ரிஷி அப்படின்னு சொல்றோம். இங்க ஆக்காரா ரெண்டுமே வரும் ஆத் குணல. இப்போ இங்க குண நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பூர்வ பரையோகோ ஏகாதேசக. ஆத் குணக சூத்திரம் என்ன சொல்றது? ஓகே, ஆத் குணகால பூர்வ பரையோகோ ஏகாதேசக. எப்படி ஏகாதேசக? உங்களுக்கு நம்ம பண்ணினோம். நம்ம இ பிளஸ் ஆமா அப்படிதானே. ஒரு நிமிஷம் வந்துட்டேன். இப்ப நம்ம எப்படி எல்லாம் பண்ணினோம்? இப்ப நம்ம ரமேஷ ரமா பிளஸ் ஈஷக. ஓகே, ரமா பிளஸ் ஈஷக. ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப ரமா பிளஸ் ஈஷக இங்க. ஓகே, ரமா பிளஸ் ஈஷக இங்க. இப்ப ஆகாரா இங்க என்ன இருக்கு? இ. அப்போ ஆ பிளஸ் இ ஏகாதேசக. ஓகே, அப்போ ர மேஷக ரமேஷக. இப்ப ஆத் குணகல ஏகாதேசக. இப்ப நம்ம என்னெல்லாம் குணசங்யா குண லெட்டர்ஸ்? அதே குணக. இப்ப ஏ ஓ இது மூணும் தான் நம்ம குணா லெட்டர்ஸ்னு படிச்சிருக்கோம். இப்போ ஆ பிளஸ் இ ஏ ஆயிடுது. ஏன்னா அது கண்ட பிளஸ் தாலு, ஏ கண்ட தாலு. அதே மாதிரி ஆ பிளஸ் ஊ becomes ஓ. இது என்ன? இது கண்ட பிளஸ் ஊ ஓஷ்டம். சோ ஓ கண்டோஷ்டம். சோ இது ரெண்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? இப்ப ருக்கு இங்க ஒண்ணுமே இல்லையே, நம்ம என்ன பண்ணறது அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப குணா லெட்டர்ஸ் நம்மளுக்கு 3 தான் இருக்கு. ஆ இருக்கு, ஏ இருக்கு, ஓ இருக்கு. இப்ப ஏ வர முடியாது, ஓவும் வர முடியாது. ஏன்னா தே ஆர் கண்டதாலு அண்ட் கண்டோஷம், தே ஆர் ஃபிக்ஸ்ட். இப்போ பின்னாடி ரிக்காரா வந்தானா என்ன பண்ண முடியும்? நம்ம அதை யோசிச்சுதான் பாணினி உடனே என்ன சொல்லிட்டார்? உரன் ரப்பரக. அந்த உரன் ரப்பரகங்கிற சூத்திரத்தால we are getting 1 minute நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது? அர் அண்ட் அல். ஓகே, சோ வெரி சிம்பிள். இந்த உரன் ரப்பரகல இந்த சூத்திரத்தால சோ மகா பிளஸ் ரிஷி இங்க ஆ பிளஸ் ஓகே, சோ ஆ பிளஸ் ரு will be அர். சோ ம இப். ஓகே, அப்புறமா அர், அப்புறம் ஷி அப்படியே எடுத்து. சோ அப்போ மகர்ஷி. புரிஞ்சுதா இது? Yes, did you understand? We all know how to do it. We have all learned Sandhi. In our Parichaya itself, we have learned At Sandhi. But now we are doing it with the Sutram. So just keep the Sutram in your mind. Uran Raparaha. Uran Raparaha, Ra Paraha. அப்போ ரா வரும். ரா எங்க வரும்? பர. அந்த ஆ மட்டும்தான் இருக்கு, நம்ம எடுத்துக்க முடியும். Yes. Somebody's doubt.
மத்தா இந்த அர்ரு எப்படி வந்தது மாத்தா? அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது மாத்தா. அதுதானேமா இது ஆவோட ரே இரு வரணும்லமா. இப்ப இல்லு வந்தானா இப்ப நம்ம சும்மா அந்த மாதிரி ஓகே. மகா லுக்காரக லுக்காரக சும்மா நான் போடுறேன். there is no word. தவல்காரக தான் வரும். அதுல நம்ம யூஸ் இதுவும். இப்ப இந்த இடத்துல என்ன வரும்? ஆவும் லூவும் சேர்ந்தானா மகள் அல். புரிஞ்சுதா? ஆமாட்டா. ஓகே. லக்கார அல்லு வந்தானா அல்லு வரும், ரு வந்தானா அரு வரும். அது எந்த சூத்திரத்து மூலமா வரும்? உரன்ற பிறகு அவ்வளவு உரன்ற பிறகு அவ்வளவுதான். அந்த சொல்லுங்க. மகாங்கிறது ஹ்ரஸ்வம் எதனால ஆறுது? அதோட ஹ்ரஸ்வம் ஏன் நீங்க அப்படி பாக்குறேன்? நம்மளுக்கு வந்து ஆத் குணக அதாவது அந்த ஆவோடு 18 ஆவும் எடுத்துக்கலாம் அதுல. சரி, ஓகே. புரிஞ்சதா? இட் இஸ் நாட் நோ தபரகரணம் ஹியர். நம்ம தபரகரணம் பார்த்தோம் இல்லையா? அதேன் குணக தபரகரணம் அத்துன்னு வரும்போது ஹஸ்வ அகாரா மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்ப தபரகரணத்துல ஏங்குல ஏயும் ஓவும் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். சோ தேர் தப்பரகரணம். இங்க தப்பரகரணம் கிடையாது. இங்க வந்து ஆத் குணக. ஆத் அப்படின்னா பஞ்சமி அகார ஆத் ஆங்கிற லெட்டரோடு பஞ்சமி என்ன வரும்? ராமங்கிறதுக்கு என்ன வரும் பஞ்சமி? எஸ் மீனாட்சி மேடம், ராம சப்தத்துக்கு பஞ்சமி என்னது சொல்லுங்க? ஏகவச்சனம் ராமாத் வருதா? ஆமா, அதேதான் அது ஆத் குணக. அப்போ அந்த குண ககாரா வந்து அது தக்காராவா ஏன் மாறுறதுன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஜலாம் ஜஸ்வம் வருது, ஜஸ்வ சந்தி வருது. அதனாலதான் ஆத் குணகன்னு நம்ம சூத்திரத்தை படிக்கணும். ஆனா ஆத்து தான் அது. ஓகே. சோ in that ஆத், it is in that ஆத் there is no தப்பரகரணம். all the 18 அனுநாசிகா அனனுநாசிகா ஸ்வரித்த அந்த என்னெல்லாம் நம்ம படிச்சோமோ அனுதாத்த உதாத்த எல்லாமா சேர்த்துதான், அதெல்லாம் சேர்த்துதான் ஆத்து குணக. அப்ப அகாரம் வந்து எந்த அகாரமா வேணாலும் இருக்கலாம். புரியுதாமா? புரியுது. But the result is what? The result is only a, a, o. These three only are the guna letters. But we cannot take a and o for rikara and likara. அங்கதான் பாணினி சூத்திரம் போட்டுட்டார். உரன் ரப்பரக உஹு அன் ரப்பரக. அப்ப இந்த ரெண்டுமே ராங்கிற பிரத்யாகாரத்துல வந்துடுறது. அப்போ அங்க வந்து ஆ ஓட என்ன நம்ம ஆ மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அப்போ ஆ ரேஃபா அர், ஆ லிக்கார, அப்போ அல். புரியுறதா? Is everybody clear in this? தெரிஞ்சது மாதா. கிளியர் ஆயிடுது மாதா. ஓகே, குட். சோ இப்போ வந்து we are clear in this. Okay, let me just stop this. Yeah. So this is the sutra which says, this is the sutram. Yes, Bindu madam, you have joined today. Okay. Yes மாதா. உங்களுக்கு clear ஆயிட்டாமா? You would have already also known. clear ஆயிடுச்சு மாதா, clear ஆயிடுச்சு. Okay. So இதுதான் வந்து நம்மளோட குணசந்தியோட சூத்திரம். So next we will be seeing what is that. இந்த குணசந்தி வரும்பொழுதே நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு பின்னாடியே அடுத்த சூத்திரம் என்னது அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம். So இப்ப நம்ம இது பார்த்தோம். இது இருக்கு பாருங்க, கிருஷ்ணா பிளஸ் ரித்திஹி. சோ கிருஷ்ணர் திஹி தான். ஓகே. அப்புறம் தவ பிளஸ் லிக்காரா தவல்காரக. இது இப்போ அடுத்த சூத்திரம் 8.3.19 லோபக சாக்கல்யஸ்ய. இப்போ இந்த சூத்திரம் வந்து லோபக சாக்கல்யஸ்ய அவர்ண பூர்வயோகோ பதாந்தயோகோ. எப்படி நான் பிரிச்சு படிக்கிறேன் பாருங்க. அவர்ண பூர்வயோகோ பதாந்தயோகோ யவயோகோ
லோபஹ வா அஷி பரே. திரும்பவும் படிக்கிறேன். அவர்ண பூர்வயோகோ அவர்ண பூர்வயோகோ பதாந்தயோகோ யவயோகோ லோபஹ வா அஷி பரே. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நம்ம வந்து ஏச்சோ அயவாயவக சூத்திரம் படிச்சோம். கரெக்டா? இப்ப நம்ம ஏச்சோ அயவாயவக சூத்திரம் படிக்கும் பொழுது I will just I have to stop sharing this. Now I will share the okay. We'll share the whiteboard. Okay, va. தெரியுதாமா whiteboard? தெரியுது மாதா. I am not happy with this whiteboard at all. Today again it is giving me problem. It's not coming fully. I don't know why. Sure. I will share this Microsoft whiteboard. Yeah, I think this is better. Okay. Yeah. Okay. Now what we said is lopaha. மேடம் போர்டு போட்டிருக்கீங்களா? இல்ல போர்டு வச்சிருக்கேனே. இல்ல தெரியும், வரல வரலையாமா? வரலையே. வரல மாதா, வரல. இப்போ ஜாம் போர்டு போனதுல இருந்தே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஜாம் போர்டு வாஸ் வெரி குட். இப்போ தெரியுது மாதா. இப்போ பிளைனா இருக்கா? வருது. ஓகே. இப்போ லோபஹ சாக்கல்யஸ்ய. நான் என்ன சொன்னேன்? அபூர்வயோகோ பதாந்த. இப்ப என்னன்னா இதுல எடுத்துக்கணும் நம்ம, பதாந்தயோகோ வியோகோ அஷி. அப்ப அஷின்னா என்னது? இப்ப அஷ் பிரத்யாகாரா அப்படின்னா என்னெல்லாம் வரும் அதுல? ஐவுன்னுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஹஷ் பிரத்யாகாரா வரைக்கும். ஓகே. ஐவுன் ரிலுக்கு ஏவோங்கு ஐயவுச்சு ஹயவரட் லன் யமங்கணனம் ஜபஞ்ச் கடதஷ் ஜபகடதஷ். Okay, so all the swaraksharams and the fifth varga, fourth varga and the third varga, இதெல்லாம் தான் அஷ். இப்ப அஷ் பிரத்யாகாரம் அஷி அப்படின்ட்டா. So if ash follows, what will happen? So அபூர்வஸ்ய வியோஹோ. வியோஹோனா என்னது? வகார யகார. Okay, வியோஹோ. It is 6-2. ஏன் 6-2 அப்படின்னா இப்போ இதை நம்ம எடுத்துட்டோம்னா வியூ விய. ஓகே, அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இதோடு நம்ம சஷ்டி விபக்தி எடுத்துட்டோம்னா ரெண்டுனுடைய அப்படின்னு சொல்லும் பொழுது வியோஹோ த்விவச்சனம் வியோஹோ. ஓகே, அபூர்வயோகோ. சோ எப்படி ஆறுது இது வந்து நம்ம பார்க்க போறோம். அஷி. அப்போ அஷி பரே, அஷி பரே லோபஹ சாக்கல்யஸ்ய. ஒரு சின்ன நம்ம ஏச்சோ அயவாயவக நம்ம இப்ப பார்ப்போம். இப்போ நம்ம ஹரே
பிளஸ் இஹ. இப்ப ஏச்சோ அயவாயவகல என்ன வரும்? ஏ பிளஸ் அச். ஓகே, what will be there? A will become what? மறந்து போயிட்டேல. ஐ ஆயிடும். I ஆயிடும். A will become I. அப்போ இங்க இரு, இங்க வந்து ஏ, இங்க ஈ, இங்க அ. இது வந்து ஏகாதேசமா இல்ல ஆதேசமா? ஏகாதேசம். ஏகாதேசமா? அப்ப ஏயும் ஈயும் சேர்ந்து ஐ ஆகும். நல்ல யோசிச்சு சொல்லுங்க சார். பூர்வ பரையோகோ ஏகாதேசக நம்ம குணசந்தியில பார்த்தோம். இப்போ அயாதி சந்தி யாந்தா வாந்தா தேச சந்தியில ஏகாரஸ்தானே ஐகாராதேசம். ஏகாரஸ்ய ஸ்தானே ஐ ஆதேசக. சோ இட் இஸ் நாட் பூர்வ பரையோகோ. கரெக்டா? இல்ல ஆமா ஆமா கரெக்ட். அத மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லெட்டா சந்தியில தப்பு பண்ணிடுவோம். இப்போ ஏகாரஸ்ய ஸ்தானே ஐ ஆதேசக. அப்ப என்ன ஆயிடுறது? அப்புறம் இங்க ஈ, இப்போ ஹ ர இஹ இல்ல. அப்போ ஹர இஹ. இப்படிதானே நம்ம சந்தி பண்ணுவோம். கரெக்ட்? ஆமா. சோ இந்த சந்திய நம்ம இப்படிதான் பண்ணுவோம். ஓகே, இப்போ சாக்கல்யஸ்ய லோபக என்ன சொல்றது? சாக்கல்யஸ்ய லோபக வந்து என்ன சொல்றதுன்னா, சாக்கல்ய அப்படிங்கிறவரும், அவரை பத்தி முதல்ல சொல்லிடுறேன். பாணினிக்கு முன்னாடியே இருந்த ஒரு கிராமரியன். பாணினி இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் கிராமரியன். பாணினிக்கு முன்னாடி there were 9 கிராமரியன்ஸ்னு ஆஞ்சநேயர் வந்து அந்த 9 கிராமரியன்ஸ் கிட்டையும் இது படிச்சிருக்கார் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிரூபணம் ஆகுது. So there are even Valmiki is before Panini. So Valmikiயும் கிராமரோட தான் எழுதியிருக்கார். So there were grammarians, but Panini was the first one to put it all in a sutram wise, and for us all to be, it should be easily understood. Okay, இப்ப சாக்கல்ய அப்படிங்கிறவரும் ஒரு கிராமரியன். இப்ப அவருடைய அந்த மத்தம்னா அவருடைய அபிப்பிராயம். ஓகே, when in Sanskritam we say மத்தம்னா நம்மளோட மதம் இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம் அந்த மதம் கிடையாது. தஸ்ய மதம் அப்படின்னா அவருடைய அபிப்பிராயம், அவருடைய ஒப்பீனியன். ஓகே, அக்கார்டிங் டு சாக்கல்யாஸ் மதம் லோபக சாக்கல்யஸ்ய அப்படிங்கிற. அப்ப சாக்கல்யருடைய அபிப்பிராயப்படி இந்த யகார வகார நான் சொன்னேன் வியோஹோ. எப்ப லோபமாகும்? அஷி பரே, பின்னாடி அஷு பிரத்யாகாரம் இருந்தால். ஓகே, அப்போ வந்து என்ன ஆகும்? அந்த யகார வகாரா வில் பி லோப. இப்போ நம்ம பண்ணினா அதே எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம். ஹர, ஓகே, ரே, ஓகே, பிளஸ் இஹ. இப்போ ஹ இரு, தென் ஏ, தென் இ, ஹ. இப்போ அவர் என்ன சொல்றார்? ஹரை. அப்போ ஹ ர இ, இதுதானே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த மூணையும் எடுத்துட்டா இப்படிதானே வரும் பூர்வசிய. அப்புறம் அடுத்தது இங்க என்ன வரும்? இஹ. கரெக்டா? இது வரைக்கும் புரிஞ்சுதா எவரிபடி? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? Can I go forward? Clear Mata, clear. Okay. இப்போ அவர் என்ன சொல்றார்? லோபக சாக்கல்யசே என்ன சொல்றதுன்னா, அபூர்வயோகோ பதாந்தயோகோ வியோகோ அஷி பரே.
அஷி பரே. அப்ப என்ன சொல்றாரு? லோபக வாங்கிறாரு. நல்லா கேட்டுக்கோங்க. வா வானா என்ன அர்த்தம்? நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன். வானா it is optional. It can be written as haraiha also. ஆனா சாக்கல்யரோட மதப்படி இந்த யகாரா will become லோப. உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நம்ம சந்தி படிக்கும் போது ய வ லோப்பன்னு படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்காது? ஆமா மாதா, ஆமா. ஆமா மாதா, படிச்சிருக்கோம். சோ இந்த லோபக சாக்கல்யஸ்யதான் படிதான் இப்ப இந்த யகாரம் வந்து லோபம் ஆயிடுறது. கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆறுதா? கரெக்ட். ஏன்னா அபூர்வ வந்து பூர்வமா இருக்கு. பின்னாடி என்ன இருக்கு? அஷ் பிரத்யாகாரத்துல இருக்கிறது இருக்கா? எஸ், பிகாஸ் he is a ஸ்வரா. கரெக்டா? சோ கண்டிஷன்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு. சோ ஹர இந்த யகார லோபமான அப்புறம் ஹர பிளஸ் இஹ, இட் வில் நாட் ஜாயின், இட் வில் பி லைக் திஸ். பிரகிருதி பாவ சந்தியா வந்துரும். ஓகேவா? இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்பார், சீதாராமன் சார் கேட்பார், மேடம் ஹர இஹான்னு வந்திருக்கே, நான் ஏன் இதுக்கு குணசந்தி பண்ணக்கூடாது? ஏன்னா ஆவும் ஈயும் வந்திருக்கே, நான் ஏன் அதுக்கு பண்ணக்கூடாது? கேட்பேலா இல்லையா சார்? கேட்கலைனாலும் இல்ல, முதல்லயே பாணி சொல்லிருக்கேன், பாணினியில வந்து இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சொல்றேன் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொன்னார்? அதாவது இந்த மாதிரி ய வ லோபமாற இடத்துல நம்ம இப்படி எழுதும் போது, விகல்பனை எழுதும் போது, அந்த பிரகிருதி பாவத்துல எழுதும் போது பண்ணக்கூடாது அப்படிங்கறதாக ஓகே. அது மாதிரி எழுதி வச்சிருக்கோம். இப்ப குணசந்தி வந்து என்ன நம்பர்னா 6.187. இது வந்து ஆத் குணக. ஓகே. இப்ப சாக்கல்யஸ்ய லோபக வந்து என்ன நம்பர்? 8.3.19. சோ நம்ம இப்படி கேட்போம், நான் கேட்பேன். ஓகே. ஆமா சொல்லிருக்கேன் மேடம், இது பெருசா இருந்ததுன்னா அப்படி பண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன். இதுக்குதான் நம்மளுக்கு உடனே பின்னாடியே அடுத்த சூத்திரம் நம்மளுக்கு வருது. இப்ப இந்த சூத்திரம் புரிஞ்சுதா உங்களுக்குலாம் என்ன வரும்னு? இப்போ லோபம் ஆகிறதுனால ஏ ஆகாது, அவ்வளவுதான். சோ இட் ஹரைஹ அப்படின்னு வரும்பொழுது யூ கேன் யூஸ் போத். சின்ஸ் இட் இஸ் வா, அதனால நீங்க ஹர இஹ அப்படின்னு எழுதலாம், ஹர இஹ அப்படின்னு எழுதலாம். ஓகே, both are right, both are ஏச்சோ அயவாயவக. பட் ஹியர் because of சாக்கல்யஸ்ய லோபக, this becomes yakara becomes lopa, so it becomes hara iha, and this cannot be done. அது ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக he is giving the next sutram, which is பூர்வத்ரா சித்தம். I think I have already explained in this class what is பூர்வத்ரா சித்தம். What is பூர்வத்ரா சித்தம் அப்படிங்கறத I will share 1 minute. இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? What is கிளியர் மாதா, இது கிளியர். ஓகே. பூர்வத்ரா சித்தம் வந்து ஓகே, நான் எழுதி காமிக்கிறத விட நான் வந்து உங்களுக்கு நோட்ஸா காமிச்சாதான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த பாருங்க, அயாதி சந்தேகே அனந்தரம் ஹரே இஹ ஹர இஹ ஹர இஹ போத் விஷ்ணு ஏஹி விஷ்ணவ் ஏஹி. ஓகே, that because the vakara becomes lopa, vishna yehi. Both ways you can write because it is va. Okay,
Tasmai idam, tasmai idam, tasma idam or tasma idam. Tau atra can be written as ta atra or tavatra. Okay. So it is always you can make it lopa or you need not make it lopa because it is va. Lopaha shakalyasya is va. Okay. Now next sutram ஏன் அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் பூர்வத்ரா சித்தம். இதை நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனாலும் we will do it. இப்போ 7.2.1 8.2.1 8.2.1 இருந்து 8.4 எத்தனை சூத்திரம் இருக்கோ they are all called Tripadi. Okay, அது 7 parts. சபாத சப்தாத்யாயி, சபாத சப்தாத்யாயி. ஓகே, ஸோ அந்த 8க்கு முன்னாடி 8.2 அப்படின்னா 8.1 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு சபாத சப்தாத்யாயில வந்துடும். ஸோ த ஃபுல் சூத்திரம் இட் ஹஸ் காட் அஷ்டாத்யாயி. அதனாலதான் it has got 8 chapters. Each chapter has got 4 padams. So இப்ப பூர்வத்ரா சித்தம் அப்படின்னா என்னன்னா பூர்வத்ர அசித்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா இப்போ பாருங்க, சபாத சப்தாத்யாய இஸ் 1.1.1ல இருந்து 8.1.74 வரைக்கும் ஒன் சைடு. தே ஆர் சபாத சப்தாத்யாயி. அடுத்தது திரிபாதி, இது 8.1.84 தான். 8.2.1ல இருந்து அந்த சூத்திரம் அப் டு 8.4.68. 8.4.68. இப்போ சபாத சப்தாத்யாயாம் பிரதி திரிபாதி அசித்தா. அதாவது சபாதத்திலேருந்து திரிபாதிக்கு போயிடலாம், ஒன் வே டிராபிக். அது ஆனா திரிபாதியோட நீங்க ஒரு சூத்திரம் பண்ணிட்டேன்னா நீங்க திருப்பியும் சபாத சப்தாத்யாயி சூத்திரத்தை நீங்க கொண்டு வர முடியாது. இதைத்தான் நம்ம பார்த்தோம். ஹரே பிளஸ் இஹல நம்ம என்ன பண்ணோம், ஹர இஹ பண்ணிட்டு யகாரஸ்ய லோப பண்ணிடணும். யகாரஸ்ய லோப பண்ணும்போது நம்மளுக்கு சாக்கல்யஸ்ய லோப நம்மளுக்கு 8.3.19. இப்ப 8.3.19 எங்க வருது, திரிபாதியில வருது. இப்ப 6. ஆத் குணஹா எதுல இருக்கு, 6.1.39 ஆத் குணஹா 6.1.87. அப்ப அது எதுல இருக்கு, சபாதத்துல இருக்கு. சோ ஆஸ் ஐ செட், சபாதம் பண்ணிட்டு திரிபாதிக்கு போலாம். திரிபாதியோட ஒரு சூத்திரத்தை பண்ணிட்டு we cannot come back to சபாத சப்தாத்யாயி. It is against the law. அதனாலதான் சபாத சப்தாத்யாயாம் பிரதி திரிபாதி அசித்தா. ஓகே, அது அசித்தா. அதனாலதான் பூர்வத்ரா அசித்தம். அதத்தான் பூர்வத்ரா சித்தம் 8.2.1 அப்படிங்கிற சூத்திரம் பூர்வத்ரா சித்தம் அப்படின்னு சொல்றது. இது புரியுறதா உங்களுக்கு? ரொம்ப அழகா டேபிள் போட்டு காமிச்சிருக்கோம். இப்ப 7.2.1 அப்புறம் திரிபாத்யாம் அப்பி பூர்வம் பிரதி பரம் சாஸ்திரம் அசித்தம். இந்த திரிபாதியிலேயே நான் 8.2. இப்போ 8.3.14 நம்மளுக்கு சாக்கல்யஸ்ய லோபகாக்கு அப்புறமா நான் 8.4 something பண்ணலாம். ஆனா நான் 8.4.68 பண்ணிட்டு நான் 8.3க்கு வர முடியாது. ஓகே, சோ திரிபாத்யாம் அப்பி, இந்த திரிபாதிக்குள்ளேயே என்னது, பூர்வம் பிரதி பரம் சாஸ்திரம் அசித்தம். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7.1.74 சபாத சப்தாத்யாயிலேருந்து திரிபாதிக்கு போக முடியும். ஆனா திரிபாதியில ஒரு சூத்திரத்தை பண்ணிட்டு சபாத சப்தாத்யாயிக்கு you cannot come back. In the Tripadi also, you can go from 8.2.1
to 8.4.68. But from 8.4.68 to 8.2.39 வரணும்னா கூட உங்களால வர முடியாது. This is also only one way. Reverse order is not allowed. Are you able to understand this? புரிஞ்சுதா இது? புரிஞ்சுது மேடம். சோ இப்ப நம்ம என்ன பண்ணினோம் இங்க பாருங்க. இப்ப ரொம்ப அழகா நம்ம பண்ணினதையே ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் சௌமியா மேடம்ஸ். ஸோ நீங்க இது பண்ணவே வேண்டாம், அவங்க ரொம்ப அழகா கொடுப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஹரிஸ் இஹஸ் அப்படின்னு அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம சகாரத்தை நம்ம விட்டுருவோம். ஓகே, லெட் அஸ் நாட் go to sakara because they are all different sutram. நம்ம அதை வேண்டாம், அதை பார்க்க வேண்டாம். நம்ம வந்து we will just see ஹரே பிளஸ் இஹ. இப்ப ஹரே பிளஸ் இஹ வந்து ஹரை பிளஸ் இஹ. இப்ப இதுல என்னெல்லாம் வந்திருக்கு? சப்பாத சப்தாத்தியாயில ஏச்சோ அயவாயவக 6.1.78. அதுக்கப்புறமா ஆத் குணக 6.1.87. விருத்திரேச்சி 6.1.88. இப்ப பாருங்க 78, 87, 88 இதெல்லாம் சூத்திரம்ஸ். ஓகே, இப்ப இங்க திரிபாதியில என்ன வந்திருக்கு? லோபக சாகல்யஸ்ய 8.3.19. சோ இங்க இருந்து நம்ம ஹரை இஹ அத லோபம் பண்ணிட்டோம். ஸ்லோப சாகல்யச பண்ணிட்டு ஹர பிளஸ் இஹன்னு கொண்டு வந்துட்டோம். ஆனா இந்த ஹர இஹவ நம்ம ஏன் குணஹ பண்ண முடியாது? பிகாஸ் இட் இஸ் 6.1.87. we have already done 8.3.19. திருப்பாதியில இருந்து இதுக்கு போக முடியாது, சபாத சப்தாத்தியாய. அதனால கரெக்ட் கரெக்ட் அண்டர்ஸ்டுட். யா, சோ இதே மாதிரி தான் நிறைய வருவோம். ஓகே, பூர்வத்ரா சித்தம் இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அத்தோபிச ஐஸ் அதெல்லாம் வந்து சப்த பாட்டத்துல வரும். So we have to see. Okay, now we will just keep it. Okay, let's stop sharing it. Yeah. So two sutrams, what we have done is, one is lopaha uran raparaha, and the other one is lopaha shakalyasya. Okay, now I will share the book. I don't know. அப்போ நம்ம இந்த சூத்திர நம்பர் எல்லாம் பைஹார்ட் பண்ணாதான் பெருசுல இருந்து சின்னதுக்கு போக முடியாதுன்னு தெரியும். பைஹார்ட் பண்ண வேண்டாம். I will say that பைஹார்ட் பண்ணவே வேண்டாம், ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். இல்ல பைஹார்ட் பண்ணல நமக்கு சபாதியா திரிபாதியான்னு தெரியாதே. பாத்துக்கலாமேமா. ஓகே, பாத்துக்கலாமே. சி நம்ம பிராக்டிஸ் பண்ண 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 நம்மளுடைய மனசுல அப்படியே பதிஞ்சிரும். கரெக்டா? சரி மேடம். ஓகே. இப்ப ஹர யகார லோப பண்ணிட்டோம். சி சாக்கல்யஸ்ய லோப பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் குணம் பண்ண முடியாது. இது நம்ம மனசுல பதிஞ்சுன்னா போதும். ஓகே, ஏன்னா இது 8th அத்தியாயத்துல இருக்கு, அது 6th அத்தியாயத்துல. சந்தி யூஸ்வலி 6th அத்தியாயத்துல இருந்து 8th அத்தியாயத்துக்கு வரும். அதை மட்டும் இப்ப விஷ்ணு பிளஸ் இஹ வந்து விஷ்ணாவிஹ, விஷ்ணாவிஹ அப்படின்னு வந்ததுனால விஷ்ணு பிளஸ் இஹ அப்படிங்கும்போது விஷ்ணாவிஹ. இப்ப விஷ்ணா இஹ திருப்பியும் நம்ம ஆ பிளஸ் ஏ ஆக்க முடியாது. So these are the first what we saw உரன் ரப்பரக ஆத் குணாவோட சேர்த்து உரன் ரப்பர பார்த்தோம். Then we saw லோபக சாக்கல்யஸ்ய. அப்போ லோபக சாக்கல்யஸ்யல என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகணும்? பூர்வ அவர்ண பூர்வையோ, வர்ணம் முன்னாடி இருக்கணும், பதாந்தமா இருக்கணும், பதத்தோட அந்தமா. பதாந்தம் இல்லைன்னா பண்ண முடியாது. பதாந்தத்துல என்ன இருக்கணும்? யோஹோ பதாந்தயோஹோ யவயோஹோ. ஓகே, யாவோ யோ வாவோ யோஹோ லோபஹ வா போட்டுட்டா. வா போட்டதுனால நம்ம 2 ஃபார்மும் எழுத முடியும். வா அப்படின்னா ஆப்ஷனல். அஷி பரே பின்னாடி என்ன இருக்கணும்? அஷ் இருக்கணும். அஷ் பிரத்யாகாரம்னா என்னது? நம்மளுக்கு ஆல் த ஸ்வராட்சரம்ஸ் அண்ட் த மிருது வியஞ்சனானி. மிருது வியஞ்சனம் கர்க்கஷ வியஞ்சனம்லாம் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்?
இருக்க மாட்டேன். இருக்கு மாதா. ஆத்மதனம் இருக்கு. ஹர்ஷ மிருத்வஞ்சனம் கர்ற. இப்ப அடுத்த சூத்திரம் இஸ் வெரி ஈஸி. இது வந்து விருத்திராதேச். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சூத்திரம் ஆஃப் அஷ்டாத்தியாயி. நான் உங்கள்ட்ட முதல்லயே சொன்னேன், அஷ்டாத்தியாயில பாணினி வந்து மங்களம் சாதாரணமா ஒரு ஒரு புக்கு வந்து யார் பண்ணினாலும் ஒரு மங்களம்னு முதல்ல போடுவா, மங்களம் போடுவா, ஒரு பிரேயர் சொல்லுவா, ஏதோ ஒண்ணு. இப்ப நம்ம என்ன ஸ்லோகம் எடுத்துட்டாலும், இப்ப நம்ம ஒரு புஜங்கம், சுப்பிரமணிய புஜங்கம் எடுத்துட்டா ஒரு பிள்ளையார முதல்ல போட்டு அப்புறமா முருகர் ஆரம்பிப்பா. எல்லா இடத்துலயும் ஒரு முதல்ல ஒரு மங்களம் அப்படின்னுட்டு போடுவோம். இப்ப நம்ம லகு சித்தாந்த கௌமுதி எழுதும் பொழுது கூட பட்டோஜி தீட்சிதர் வந்து நத்துவா சரஸ்வதியும் தேவியும் அவ இல்லையா அந்த மாதிரி போட்டிருக்காரு. இப்ப இவர் வந்து பாணினி வந்து எழுதும் பொழுது முதல் சூத்திரம் 1.1.1 வந்து விருத்திராதேச் அப்படின்னு எழுதிட்டார். அப்ப அவர் என்ன எல்லாரும் வந்து மங்களம் எழுதல, விருத்தி. அதனாலதான் அவர் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது விருத்தி அப்படின்னு. சோ விருத்தினா என்னது, வளரட்டும் அப்படின்னு அந்த அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கணும். லெட் இட் grow. விருத்தினாலே விருத்தி அடையிறது தானே. இட் இஸ் a good sign only. So விருத்திராதைச். இப்போ ஆதைச்ச விருத்தி சஞ்ஞக ஸ்யாத். இப்போ இங்கேயும் தபரகரணம் வரும். நல்லா பாருங்க, விருத்திராதைச் ஆத் ஐச். இப்ப ஆத் அப்படின்னா என்ன வரணும், டகாரா வந்திருக்கு. விருத்தி ராத் ஐச். கொஞ்சம் படுத்தாம இருக்கக்கூடாது. வச்சிருந்தேன். இப்போ ஆத் ஐச். ஐச்ல என்ன வரும், ஏவோங் ஐ ஐச். கரெக்டா? அப்போ ஆத் வந்து என்னது, இங்க தப்பரகரணம் வருது. தப்பரகரணம்னா என்னது, the takara when it comes it is common. So என்ன காமன்னா என்ன, அது வந்து ஒரே ஒரு லெட்டரை மட்டும்தான் எடுத்துக்கிறது. நம்ம அதே குணகால தப்பரகரணம் வரும்போது அத்து இந்த பக்கம், அப்ப ஹரஸ்வ அகாரா மட்டும்தான் அது எடுத்துக்கும். கரெக்டா? அங்க தீர்க்கம் வர முடியாது. இங்க ஆத்துன்னு வந்திருக்கு. அப்ப இங்க தப்பரகரணம் I hope you all remember. I have already taught you what is தப்பரகரணம். So it will only take that specified letter, அந்த லெட்டர் மட்டும். இப்ப இந்த தகாரா is common to both. Okay, common to both. Takara is here afterwards, there it is before. The takara is common to both. It's common to both. It's common here also. It is common here also. So ஐயும் ஐச் மட்டும்தான் விருத்தி லெட்டர்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, ஐச் மட்டும்தான் விருத்தி லெட்டர்ஸ், ஆ மட்டும்தான் விருத்தி லெட்டர். அண்டர்ஸ்டுட்? யூ cannot say ஏகாரா இஸ் மேடம் அது தீர்க்க லெட்டர் தானே அப்படின்னு, ஓகாரா இஸ் ஆல்சோ தீர்க்கம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஐகாரா ஔகாரா இஸ் ஒன்லி த விருத்தி. நல்லா கேட்டுக்கோங்க, அது தீர்க்கம்ங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் ஹியர் த லெட்டர் இஸ் நாட் தீர்க்கம், த வேர்ட் இஸ் நாட் தீர்க்கம், இட் இஸ் விருத்தி. ஏன்னா நம்ம விருத்தி சந்தி படிப்போம்.
இப்போ விருத்தி சந்தி படிக்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஆ பிளஸ் ஏனா என்ன வரும்? ஐ தான் வரும். ஆ பிளஸ் ஓனா என்ன வரும்? அவு தான் வரும். ஆ பிளஸ் ஐ வந்தாலும் என்ன வரும்? ஐ தான் வரும். ஆ பிளஸ் அவு வந்தாலும் என்ன வரும்? அவு தான் வரும். கரெக்டா? அதே மாதிரிதான் ஆ பிளஸ் இது. சோ அதேனால ஆதேஜ் விருத்திராதேஜ். So that is a sanya. அப்போ sanya is vriddhi at aich. So that is the sanya, the name for the vriddhi letters. எப்படி அதேங் குணஹ. அதேங் குணஹ is 1.1.2. விருத்திராதேஜ் is 1.1.1. இந்த sanya சூத்திரம். புரிஞ்சுதா இது? Does anybody have any doubt here? Say yes or no. டவுட் இல்ல மாதா, சரியா இருக்கு. So the three vriddhi letters are A, I and Au. இது மட்டும்தான். பட் தப்பரகரணம் வந்ததுனால நம்ம எடுத்துக்கணும். வேற எதுவும் இல்லை. இந்த ஆ தான். அப்ப இந்த இடத்துல தை தா வந்து முன்னாடி வந்திருக்கு. So தப்பரகரணம் only for H. I and Au only. So these three are the vriddhi letters. Understood? Yeah. So I think we will stop here for today because it's going to be 4 o'clock.